This video sponsored by SBO Digital Marketing. இது ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் மந்த்லி 21K கிட்ட சம்பாதிக்கலாம். இதில் ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது யார் வேணாலும் பண்ணலாம். இது ரொம்ப ட்ரஸ்டபுளான கம்பெனி தான். இதில் நீங்கள் சேரணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பரை வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அந்த மனுஷனுக்கு அந்த வியாதி எவ்வளவு தூரம் அவனை பின்னாடி இழுக்கும் தெரியுமா? 38 வருஷமா வியாதியா இருக்கிற மனுஷனுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் அவனுடைய வாழ்க்கை பின்னாடியே இழுக்கும். அவன் ஒரு முயற்சி எடுத்தா அது இழுக்கும். என்னத்த நீ 38 வருஷம் ஆயிடுச்சுல்ல, இத்தனை வருஷமா நீ என்ன பண்ணிட்டு இருந்த? உன்னால ஜெயிக்க முடியுமா? இது வரைக்கும் வராததா இனி வரப்போகுது, இனி வெற்றி வரப்போதா? அந்த இனி பண்ணி இவ்வளவு வருஷத்தை முடிச்சாச்சு, இனி என்ன பண்ண போற? இப்படி அந்த 38 வருடமாய் வியாதியா இருக்கிற மனுஷனை அவனுடைய எண்ணம், அவனுக்குள்ளே ஓடுகிற சிந்தை, சுத்தி இருக்கிற மக்கள், சொந்தக்காரங்க எல்லாரும் அவனை என்ன பண்ணுவாங்கன்னா புடிச்சு பின்னாடி இழுப்பாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் அவனுக்கு எழும்புறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஒவ்வொரு நிமிஷமும் ஓவர் பண்றதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா அவ்வளவு தூரம் இழுத்தாலும் அவன் மனசுல ஒரு தீர்மானம் எடுக்கிறான் பாருங்க. நான் முன்னாடி எப்படினாலும் ட்ரை பண்ணுவேன். நான் குளத்தை கலக்கும் போது நான் முந்தி என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை, ஆனா நான் ட்ரை பண்ணாம இல்லைன்னு சொல்றான் பாருங்களேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாள் ஜபத்துல நிறைய பேர் பின்னாடி கட்டப்பட்டு கிடக்குறீங்க. நீங்க எழும்ப முடியாம கிடக்குறீங்க. உங்களை பல வருஷமா சத்துரு பின்னாடி இழுத்துட்டான், மனுஷன் பின்னாடி இழுத்துட்டான், சூழ்நிலை பின்னாடி இழுத்து உங்களை கட்டி போட்டு வச்சிருக்குது. நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க உங்களால முடியல. அப்படியே மனசு சோர்ந்து திரும்ப பின்னாடி வர்றீங்க. கடந்த இடத்திலேயே கடக்குறீங்க, உட்கார்ற இடத்திலேயே நீங்க உட்கார்றீங்க. நீங்க இப்படி இருந்தீங்கன்னா நீங்க எப்படி அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? அற்புதம் பெற்றுக்கொள்ளணுமா, நீங்க பயன்படணும் அப்படின்னு சொன்னா உங்களை பின்னாடி இழுக்கிற சக்தியை நீங்க தாண்டி முன்னேறி வரணும். நீங்க இடம் கொடுக்க கூடாது. ஒரு நிமிஷம் முயற்சி எடுத்தா பத்தாது, ஒவ்வொரு நிமிஷமும் முயற்சி எடுக்கணும். பிரதர், ஒரு நிமிஷம் முயற்சி எடுத்தா பத்தாது, ஒரு நாள் முயற்சி எடுத்தா பத்தாது, 30 நாள் ஜபத்துக்கு வந்தா பத்தாது, 100 நாள் அப்படின்னு பிக்ஸ் பண்ணா பத்தாது. அதுல எழும்புற வரைக்கும், நீங்க கட்டிலிருந்து விடுதலை ஆகிற வரைக்கும், அதை தொடர்ந்து உங்களை கட்டி போட்டிருக்கிற அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படுகிற வரைக்கும், அந்த பின்னி பிணைஞ்ச அந்த சிக்கல்ல இருந்து நீங்க வெளியே வர்ற வரைக்கும் என்ன பண்ணணும்னா நீங்க முன்னேறிட்டே இருக்கணும். இந்த நீங்க வீட்டுல போய் இந்த மனுஷனை தியானிங்க. சாதாரணமான அல்ல, அவ்வளவு வருஷமும் பேக்ல இருந்த மனுஷன் எவ்வளவு முயற்சி எடுத்திருப்பான்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு சூழ்நிலைகள் அவனுக்கு வந்திருக்கும் பாருங்களேன். இன்னைக்கு நீங்க நிறைய பேர் எழுமாம இருக்கிறீங்களே, கேட்டா என்ன நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, ஐயோ நான் இவ்வளவு பெரிய பிரச்சனையை விட்டு எப்படி நான் முன்னாடி வர்றது? அத்தனை சூழ்நிலையும் தாண்டி இழுக்க அப்படியே தன்னுடைய மனசை திடப்படுத்தி கொண்டு, தைரியப்படுத்தி கொண்டு, இல்லப்பா போ. அவனுக்கு தெரியும், அவன் போகிறதற்கு முன்பாக இன்னொருத்தன் குதிக்கிறான்னு அவனுக்கு. சொல்லுங்க, நீங்க ஒரு டாக்டரை பார்க்க போகணும்னு சொன்னா நீங்க எப்படி இருந்தா டாக்டரை பார்க்க போவீங்க? அந்த டாக்டர் கொடுக்கிற ட்ரீட்மெண்ட் எனக்கு சரியாகும்னு யாரோ ஒருத்தர் சொல்லணும், இல்ல உங்க மனசுல ஒரு நம்பிக்கை இருக்கணும். அந்த டாக்டர் கொடுத்த ட்ரீட்மெண்ட் சரியாகாது அப்படின்னு உங்க மனசுல இருந்தா நீங்க போய் மாத்திரையை வாங்கி சாப்பிடுவீங்களா?